செம வாசம் அடிக்குதுண்ணா. அம்மா அப்புறம் மௌலிக்கு என்ன பண்ணுவ? மௌலிக்கெல்லாம் வேணாம், நான் மட்டும் திங்கிறேன். அம்மா அப்புறம் மௌலி பொக்குன்னு போயிடுவாமோ? போட்டு எப்படியோ போட்டும் எப்படியோ செம வாசம் அடிக்குதுண்ணா. வா வா சாப்பிடலாம். வாங்க गाइस சாப்பிடலாம். அதுக்கும் கூடாது முட்டத்தங்களாதீங்க மூட்டுகளே கலந்துங்க. வெளியால் போகாம அம்மோ நாளைக்கு நோம்பியம்மோ மாரியம்மன் பண்ணிக்க. சரி வாங்க ஆ வா வா பாத்துக்கலாம். அங்கே எங்கே போகிற? தரத்துக்கா? அம்மா கடுத்தாரில் உட்காரத்துக்கு போகிறாம்மா. எங்க அவரு பார்க்கலாம் நல்லா இருக்குதா இல்லை எப்படி பார்க்குறேன். வா இப்போ எங்கே வந்து கோணாரத்துலையா? பிரியாணி ஓப்பன் பண்ண. ம் சிவா இங்கே வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஊசி போட்டாங்க. ஊசி போட்டு மருந்து கொடுத்தாங்க, அது மட்டும் தொடங்கிக்காங்க. தொட சொன்னாங்க, 10 நாள் கழிச்சு நல்லாயிருந்தாங்க. சிவா இது எங்கே வைரஸ் நோயெல்லாம் இல்லையா? அது சும்மா கொப்பளம் வர நோய். செம்மையா இருக்கும் போது வாங்க गाइस சாப்பிடலாம். உனக்கு நாய் போட்டு ஒரு பிரியாணி எத்தனை பேர் நம்ம சாப்பிட முடியா? பிரியாணி ஒன்றே தின்னுலாம். அம்மா கை கழுவுனியா? பிரியாணினா கொடுக்க கல் கிடந்தா கூட ஓடிதான் வருது காட்டிங்குது. அண்ணா எனக்கு இது மட்டும் ஓபன் பண்ண தெரியா? ஆ இறைய கொடுக்குற ஒரு நிமிஷம் ஆட்டுக்குட்டிக்கா இங்க பாருங்க. அம்மா இப்போ நான் அப்படியே வீடியோ எடுத்துட்டு சும்மா உட்கார்ந்தா அப்புறம் எனக்கு உனக்கு தரேன் தரேன். எப்போ எல்லாம் தின்னுட்டு இலையவா? இன்னைக்கு ஒரு புட்டி. ஆ ஆல்வேஸ் வெல்கம் டு. மணி 5 இல்ல மணி 6ன்னு நினைக்கிறேன். சாப்பிடலாம் गाइस. வாங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சமா இது எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சிக்கன் லெக் பீஸ்ல பெருசா கொடுத்துருக்காங்க. சாப்பாடு அம்மோ கரியாசுக்கு ராம் வந்துட்டோமோ. செம்மையா இருக்கும் गाइस. ராமே உனக்குமா? இந்தாங்க உங்களுக்கு கொஞ்சம். அண்ணா இந்தா உனக்கு. நாளைக்கு பண்டிகையா? ஓ சரி நான் மட்டும் சாப்பிட்றேன். நீ தான் சின்ன பொண்ணு. இங்கே லெக் பீஸா? இங்கே காட்டு. பாருங்க गाइस லெக் பீஸ். அம்மா இங்கே பாருமா, நம்மளெல்லாம் இவத்தையே வச்சுட்டு பரியந்தீங்களா? இங்கே பாருங்க गाइस எல்லாருமே வெளியே தான் இருக்கிறோம். வாங்கினது ஒரு பிரியாணிங்கிறனால இவன் மட்டும் ஒட்டி யாரும் கொடுக்காம திங்கிற. யாரும் கொடுக்க கேட்டியா ஃபஸ்ட்டு? அம்மோ பிரியாணி மட்டும் கேட்டுட்டுலாம் இருக்கிறதில்ல, உனக்கு தராம திங்க போகிறேன் நான். சிக்கன் பீஸ் வேணும். ஆமாம் ஆமாம்மா. இங்க பாருங்க गाइस. செம்மையா இருக்கு. சாணி மாடு சாணி. அப்புறம் பிரியாணி வாங்கிட்டு இருக்கிறாங்க. பெரியமா ஒரு பீஸ் கொடுங்களா? நோம்பி பட்டுறாங்க. அப்படியே சாப்பிடுவாங்க. அம்மா நீ சாப்பிடவே இல்லையா? சாப்பிடாது. எங்க அம்மாவே சாப்பிடாது. எப்படி பெரியமா சாப்பிடுவா? பெரியமா சாப்பிடும். நான் திங்க மாட்டேன், நீ கொண்டு போடா. நான் திங்க மாட்டேன்னு உனக்கு தெரியாது. எங்கள் அம்மா வந்து விரதம். அதாவது இன்னும் 2-3 நாளில் மாரியம்மன் பண்டிகை. எங்கள் மாரியம்மன் பண்டிகை இல்லை, பக்கத்தூர் மாரியம்மன் பண்டிகை.
எங்கள் மதிப்பெண் பண்ணிக்க வந்து போடல. அது அப்பயும் நாங்கள் கறி சாப்பிட்றோம். பார்த்தீங்களா கைஸ்? என்ன நீயே சாப்பிட்னா போதும். போதுமா? இது நான் இதெல்லாம் சாப்பிடுவேன். எனக்கு இது கீர் பீஸ்ல பிடிக்காது. இன்னைக்கு ஒரு புட்டி எங்கிட்ட மேலே வாங்கிட்டு தரது ரொம்ப ரேரு. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் போடுறாங்கன்ட்டு இதெல்லாம் வாங்கி தரது ரொம்ப ரேரு. அதனால இதெல்லாம் போட்டால் என்னைக்கோ ஒன்றா எடுத்து பார்த்துக்கலாம்ல. இது 5 வருஷம் இன்னும் 10 வருஷத்துல ஏதோ ஒரு தடவை வாங்கிட்டு எடுத்தது. அப்படி இல்லை, வருஷம் 2 டைம். அப்பா இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்துடுவேன். இவளுக்கு என்ன தெரியும், சின்ன குழந்தை. ஆமாம், உனக்கு எலும்பு வேணுமா கறி வேணுமா? எனக்கு எதுவுமே வேணும். எலும்பு ராமுக்கு போட்டுரு. இதெல்லாம் நீ சாப்பிடு. ராமு எங்கள் வீட்டு சில பையன் ரொம்ப ஒல்லியா இருந்தான். இப்போதான் கொஞ்சம் தெரியும். அம்மா நான் ஸ்கூல் முடிச்சப்போ ரொம்ப அழகா இருந்தானா. இப்போ எப்படி இருக்கிறேன்? இப்போ கேவலமா இருக்கா? காரணமாக இருக்கணும். சரி சாப்பிட்டு சாப்பிட்டா சாப்பிடுயா? நீ கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ. சோறு தான் முக்கியம். சரி எந்த முக்காலி எதுக்கு நான் வானா பிடிக்கும் காம அப்படி சொல்ல பண்றேன். ரொம்ப வேண்டாம் வீடியோ எடுக்கிற இல்லை பிரியாணி அம்மா சாப்பிட்ருவா போலையே. சாப்பிட்டீங்களா? சரி சாப்பிடு, நீ சின்ன குழந்தை. நான் என்ன சாப்பிடுவேன். இங்கே பாரு, சின்ன பையனு போட, அவனுக்கு போட. என்ன விட மூத்தவன் போடமோ. அப்புறம் நீ நம்மள நைட்டு தூங்கிற குறட்டு விட்டு இவன் தான் காவல் காக்குறான் நம்ம வீட்டை. இன்னும் நம்ம பக்கத்து வீட்டை தான் காவல் காக்குறான். கடைசியா போட்டுறேன். அம்மா சாப்பிட்டு இப்போ எங்க எடுத்து போயிட்டு இருக்கிறா? ராமுக்கு கொஞ்சமா வைக்கிறேன். ஏன் சாப்பிட முடியலையா? இல்ல இல்ல ராமுக்கு பக்கத்துலயே இருக்கிறான் பாருங்க. ராமு நீ ஃபுல்லு வைக்கணும். அப்படின்னா நான் தின்னு மீதி தான் வைக்குவாங்க. ஒரு திருக்குறள் இருக்குது, பகுத்துண்டு பல்லுயிர் ரொம்பதல் நூலோ தொகுத்தவற்றில் எல்லாம் தலை. நாம சாப்பிட்டதை தான் மீதி நம்மளால மீதியானதை தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கணும். எனக்கு திருக்குறளே தெரியாதம்மோ. சாப்பிட்றான் அப்படியே 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 அம்மா அப்படியே வையம்மோ. பிரியாணி சாப்பாடு கேக்குது சாருக்கு. இப்போ நீ உங்களுக்கு எனக்கு நான் சின்ன பொண்ணு சாப்பிட்றேன். சரி நல்லா சாப்பிட்றா. என்னோட பெரிய பையன். சரி சாப்பிட்டு முடிச்சிட்டா. இனிமே என்ன வேலை? நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கு போய் விளையாட வேலை. மாடு நிறைய சாணம் போட்டு தரல. பாருங்க எங்க ராமு சாப்பிட்டு போனது பிறகு இப்போ அந்த இடத்துல எங்கள் வீட்டில் இருக்கிற கோழியெலாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்குது. ராமு இங்கே சாப்பிட்டு போயிட்டு பிரேக் போயிட்டு வரோம். நாம் எப்படி சாப்பிட்டு லஞ்சு சாப்பிட்டு பிரேக் போயிட்டு வரோமோ அந்த மாதிரி ராமே ஏண்டா எங்கே போகிறா? ராம எங்கே போகிறா? டேய் இப்படி தான் நாங்கள் ஒன்றோட இயற்கையோட ஒன்றோடு இணைஞ்சு வாழ்கிறோம். கைஸ், உங்கள் வீட்டில் பிரியாணி வாங்கிட்டு வந்ததை நீங்கள் எப்படி சாப்பிட்ருப்பீங்கன்னு சொல்லுங்கள். அம்மு பிரியாணி எப்படி சாப்பிட்டான்னு மட்டும் சொல்லுங்கள். நாய்க்கு கூட மிச்சம் வைக்கல, எனக்கு கூட மிச்சம் வைக்கல, எலும்பு கூட மிச்சம் வைக்கல. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.